இறையமுதும் நேயர்களுக்கு வணக்கம். உடலும் உள்ளமும் இணையும் உன்னதத்திற்கு உங்களை நான் வரவேற்கிறேன். அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக வாழ்த்துக்கள். இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் நல்லதே நடக்கும் என்று உங்களுக்கு ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைய தினம் விஸ்வாவசு வருடம் ஐப்பசி மாதம் 21ஆம் நாள் 7/11/2025 நவம்பர் மாதம் வெள்ளிக்கிழமை. இன்று பிறந்த நாள் கொண்டாடும் நேயர்களுக்கும் திருமண நாள் கொண்டாடும் தம்பதியர்களுக்கும் எங்களின் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்றைய தினம் சூரிய உதயம் 6:08, லக்னம் துலாம் லக்னம். இன்றைய தினத்திற்கான திதி துதியை பிற்பகல் 2:48 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு திருதியை வருகின்றது. நட்சத்திரம் கிருத்திகை நட்சத்திரம். காலை 6:58 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு ரோகிணி நட்சத்திரம் வருகின்றது. நல்ல நேரம் காலை 9:15 முதல் 10:15 மணி வரையிலும், மாலை 4:45 முதல் 5:45 மணி வரையிலும். கௌரி நல்ல நேரம் காலை 12:15 முதல் 1:15 மணி வரையிலும், மாலை 6:30 முதல் 7:30 மணி வரையிலும். ராகு காலம் 10:30 முதல் 12 மணி வரையிலும், இரவு 1:30 முதல் 3 மணி வரையிலும். குளிகை 7:30 முதல் 9 மணி வரையிலும், இரவு 12 முதல் 1:30 மணி வரையிலும். யமகண்டம் 3 முதல் 4:30 மணி வரையிலும், இரவு 9 முதல் 10:30 மணி வரையிலும். இன்று யோகம் மரண யோகம் இருக்கின்றது. காலை 6:07 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு சித்த யோகம் வருகின்றது. இது காலை 6:58 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு மரண யோகம் வருகின்றது. கரணன் 1:30 முதல் 3 மணி வரையிலும். இன்றைய தினத்திற்கான சூலம் மேற்கு, பரிகாரம் வெள்ளம். சந்திராஷ்டமம் சித்திரை மற்றும் சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு காலை 6:58 வரை சந்திராஷ்டமம் இருக்கின்றது. அதற்கு பின்பு சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் வருகின்றது. இனி இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை பற்றி பார்க்கலாங்க. முதல்ல மேஷ ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாம். மேஷ ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சுமூகமான போக்குடன் கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாங்க. இன்று நீங்க நினைத்ததை நல்லபடியாக முடிக்கவும் செய்வீங்க. இன்றைய நாள் முழுவதுமே பரபரப்பாகவும் காணப்படுவீங்க. சற்று அமைதியாக செயல்படுவதும் நல்லது. வேலை செய்கின்ற இடத்துல ஓய்விற்கு கூட நேரம் இல்லாத அளவிற்கு அடுத்தடுத்த வேலைகள் இருந்து கொண்டே இருக்குங்க. சிறு அசௌகரியங்களும் ஏற்படலாம். பெரிய அளவுல பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. திருமண உறவுல கணவன் மனைவிக்கு இடையே அன்புடனும் அனுசரணையான போக்குடனும் இருப்பீங்க. குடும்பத்துல அனுசரித்து செல்ல வேண்டியதும் இருக்கும். குழப்பங்களும் நீங்கும். நிதிநிலையை பொறுத்தளவிற்கு செலவுகள் சற்று அதிகமாக தங்கி இருக்கும். சில தேவையற்ற செலவுகளை கட்டுப்பாட்டிற்குள் வைத்துக் கொள்வதும் நல்லது. இன்று தேவையற்ற அதிகரிக்கும் செலவுகள் உங்களுக்கு கவலையையும் ஏற்படுத்தலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு வேலை பளுவின் காரணமாக சற்று அசதியாகவும் உணர்வீங்க. களைப்புடனும் காணப்படுவீங்க. சற்று ஓய்வு எடுத்துக் கொள்வதும் நல்லது தாங்க. வேலை விஷயங்கள்ல கண்ணும் கருத்துமாகவும் இருப்பீங்க. எதிர்பார்த்த வேலைகளும் நிறைவேறும். அரசாங்கம் சம்பந்தப்பட்ட வேலைகள்ல சுமூகமான போக்கும் காணப்படும். உத்தியோகத்துல வருமானத்திற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பதவி உயர்வு, சம்பள உயர்வுகளையும் பெறலாம். வியாபாரம் நல்லபடியாகவும் நடைபெறும். குலதெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. எதிர்பார்த்த நல்ல செய்திகளும் வந்து சேரும். எதையும் நேர்மையாக முடிக்க முடியும் என்ற தன்னம்பிக்கையுடனும் உறுதியுடனும் இருப்பீங்க. என்று பெருமையும் உண்டாகும். என்ற சாமர்த்தியமாக திட்டங்களை தீட்டி எந்த ஒரு செயலிலும் இறங்கவும் செய்வீங்க. ஆன்மீக பெரியவர்களுடைய சந்திப்புகளும் ஆசீர்வாதங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. என்று எடுத்த வேலைகள் நல்லபடியாகவும் நடைபெறும். யார் உதவியையும் அதிகமாக எதிர்பார்க்கவும் வேண்டாம். வாகனங்கள்ல செல்லும் பொழுது கவனமாகவும் இருங்க. அந்நிய பெண்களிடத்துல இருந்து விலகி இருப்பதை நல்லது. பிள்ளைகளிடத்துல கோபத்தை வெளிப்படுத்தவும் வேண்டாம். இன்று மற்றவர்களை சந்தேகப்படுவதை தவிர்த்தும் கொள்ளுங்க. குடும்பத்தாரினுடைய விருப்பங்களை நிறைவேற்றவும் செய்வீங்க. வியாபாரத்துல இழப்புகளும் ஏற்பட்டு நீங்கும். உத்தியோகத்துல மறைமுக பிரச்சனைகளும் அவமானங்களும் ஏற்பட்டு நீங்கும். பொறுமை தேவைப்படக்கூடிய நாள் என்றும் கூறலாம். இன்று எடுத்த காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும். தந்தையின் வழியில எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உற்சாகமாகவும் செயல்படுவீங்க. சகோதரர்களினால நன்மைகளும் உண்டாகும். நண்பர்களுடைய சந்திப்புகள் மகிழ்ச்சியை தருவதாகவும் இருக்கும். புதிய முயற்சிகள்ல இருந்து வந்த தடைகளும் நீங்கும். அலுவலக பணியின் காரணமாக பயணங்கள் மேற்கொள்ள வேண்டியதும் இருக்கும். வியாபாரத்துல பங்குதாரர்கள் கிட்ட எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. பணியாளர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். தங்களுடைய தொழில் வாழ்க்கையில இருந்து வந்த தடைகளும் நீங்கும். சில சாதகமான வழிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. நீண்ட நாட்களாக தடைப்பட்டு வந்த வேலைகளை இப்பொழுது வெற்றிகரமாக முடிக்கவும் செய்வீங்க. அரசியல் உள்ளிட்ட வேலைகள்ல இருக்கிறவங்களுக்கு சில புதிய தொடர்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உயர் பதவிகளையும் எதிர்பார்க்கலாம். அலுவலக பணிகளை நண்பர்களுடைய துணையோடு மேற்கொள்ளவும் செய்வீங்க. பணியிடத்துல இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வையும் காணலாம்.
பதவி உயர்வுக்கான அடித்தளங்களை அமைக்கவும் செய்வீங்க. சில எதிர்பாராத செலவுகளினால சின்ன சின்ன நெருக்கடிகளும் ஏற்படலாம். குடும்பத்தாரினுடைய உணர்வுகளை புரிந்தும் கொள்வீங்க. சந்தேக உணர்வுகளினால சில குழப்பங்களும் ஏற்படலாம். பலம் மற்றும் பலவீனங்களை புரிந்து கொள்வதும் நல்லது. அதிகாரிகள் இடத்துல அதிக உரிமை எடுத்துக்கொண்டு பேசவும் வேண்டாம். வியாபார விஷயங்கள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. இன்று பொறுமை தேவைப்படக்கூடிய நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் முருகப் பெருமானை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் ஊதா நிறம். அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்ன நெருக்கடிகளும் ஏற்பட்டு நீங்கும். தந்தை வழி உறவினர்கள் கிட்ட எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும். பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு குழப்பங்களும் ஏற்படலாம். சகோதரர்களினால அனுகூலமும் உண்டாகும். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று அமைதியாக சென்று விடுவதும் நல்லது. புதிய முயற்சிகளை காலையிலேயே தொடங்குவதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு நிதானத்துடன் கூடிய நாள் என்றும் கூறலாங்க. முக்கியமான முடிவுகள் எடுக்கும் பொழுது கவனமாகவும் இருங்க. செயல்கள்ல சிறிது கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. உங்களை நீங்களே உற்சாகத்துடன் வைத்துக் கொள்வதும் நல்லது. நல்ல திட்டமிடுதல்களில் ஈடுபடவும் செய்வீங்க. வேலைகள் அதிகமாக தங்க இருக்கும். சற்று பொறுமையாக இருப்பதும் நல்லது. உங்களுடைய திறமைகளை நிரூபித்து காட்ட வேண்டிய சூழ்நிலைகளும் ஏற்படலாம். திருமண உறவில என்று கணவன் மனைவிக்கு இடையே அமைதியான போக்குடன் இருப்பதும் நல்லது தாங்க. உறவு நிலையை பாதிக்கக்கூடிய எந்த விதமான விவாதங்களிலும் ஈடுபடவும் வேண்டாம். யதார்த்தமாக இருப்பதும் நல்லது. நிதிநிலை ஏற்ற இறக்கத்துடன் தாங்க இருக்கும். சீராகவும் இருக்காது. கூடுதல் செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு சிலருக்கு கால் வலி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் ஏற்படலாம். சற்று ஓய்வு எடுத்துக் கொள்வதும் நல்லது தாங்க. வேலை விவகாரங்கள்ல இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வையும் காண்பீங்க. உங்களுடைய ஆசைகளும் நிறைவேறும். வியாபாரத்துல லாபத்தையும் பெறலாம். சில நன்மைகளும் வந்து சேரும். தொழில்ல இருந்து வந்த சிக்கல்களுக்கு நல்ல தீர்வையும் காணலாம். மற்றவர்கள் பொறாமைப்படும் அளவிற்கு கூட உங்களுடைய நிலையும் உயர்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கையிருப்பும் அதிகரிக்கும். பிள்ளைகளினால பொறுப்பும் அதிகரிக்குங்க. சிலருக்கு நல்ல செய்திகளும் வந்து சேரும். வேலை உயர்வுக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பதவியில பெருமையும் உண்டாகும். தொட்டது துளங்கக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். எடுத்த வேலைகளை முடிக்க வேண்டிய போக்கும் இருக்குங்க. புத்திசாலித்தனமாக நண்பர்களுடைய உதவிகளும் கிடைக்க பெறுவீங்க. சில அவசரமான வேலைகளை இன்று முடிக்க வேண்டியதும் இருக்கும். அரசாங்கத்திடம் இருந்து வரவேண்டிய உதவிகளும் வந்து சேருங்க. வருகின்ற வருமானத்தை சேமிக்கவும் செய்வீங்க. வியாபாரத்துல இருந்து வந்த குறைகளும் நீங்கும். என்று மற்றவர்களுடைய ஆசை வார்த்தைகளுக்கு அதிக முக்கியத்துவமும் தரவும் வேண்டாம். உண்மைத்தன்மையை அறிந்து செயல்படுவதும் நல்லது. அனாவசியமான செலவுகளை குறைத்துக் கொள்வதும் நல்லது. பயணங்கள் சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. சகோதரர்களுடைய வகையில் அலைச்சல்களும் உண்டாகும். வியாபாரத்துல பழைய பாக்கிகளை போராடியாவது வசூல் செய்து விடுவீங்க. உத்தியோகத்துல வேலை சுமையினால சற்று சோர்வும் ஏற்படலாம். அலைச்சலுடன் ஆதாயமும் உண்டாகக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். எதிர்பாராத தனவரவும் இருக்கும். மற்றவர்களிடத்துல பேசும் பொழுது வீண் மனஸ்தாபங்களும் ஏற்படக்கூடும் என்பதனால நிதானத்துடன் இருப்பதும் நல்லது. மாலையில உறவினர்களுடைய வருகையினால வீட்டுல மகிழ்ச்சியும் உண்டாகும். நண்பர்கள் கிட்ட எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்க பெறுவீங்க. அலுவலகத்துல பணிச்சுமை அதிகமாக தங்க இருக்கும். வியாபாரத்துல எதிர்பார்த்ததை விட லாபம் நல்லபடியாகவும் இருக்கும். சில நல்ல செய்திகளையும் பெறலாம். பணியிடத்துல புதிய வாய்ப்புகளும் வந்து சேரும். உங்களுடைய திறமைகளை நிரூபித்து காட்டுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பொருளாதார நிலை ஓரளவிற்கு நல்லபடியாக தங்க இருக்கும். கடன் பிரச்சனைகள் நல்லபடியாக முடிவிற்கும் வந்து சேரும். அலுவலக பணிகள்ல திட்டமிட்டு செயல்படுவதும் நல்லது. வெளியூர் பயணங்களினால ஒரு விதமான சோர்வும் ஏற்படலாம். கால் வலி, உடல் வலி சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படலாம். விலகி சென்றவர்கள் பற்றிய சிந்தனைகளும் இன்று அதிகமாகவும் இருக்கும். வியாபார பணிகள்ல பொறுமையாக இருப்பதும் நல்லது. சுபகாரிய பேச்சுவார்த்தைகளை விவேகத்துடன் மேற்கொள்ளவும் செய்வீங்க. மேன்மை உண்டாகக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்று நீங்கள் விநாயகரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 6, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பச்சை நிறம். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு திட்டமிட்ட முடிவுகள் எடுப்பதும் நல்லது. சில அலைச்சல்களும் ஏற்படலாம். ரோஹிணி நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றங்களும் ஏற்படலாம். பிற்பகலுக்கு மேல எடுத்த காரியங்கள்ல அனுகூலமும் உண்டாகும். மிருகசீரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு விவேகத்துடன் செயல்படுவதும் நல்லது.
கடன்கள் விஷயத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் சிறந்த திட்டமிடுதல்களுடன் இருப்பதும் நல்லது தாங்க. அவநம்பிக்கை போன்ற உணர்வுகளை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. இது உங்களுடைய தன்னம்பிக்கையை குறைப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றன. பிரார்த்தனைகளை மேற்கொள்வது போன்றவைகள் ஆறுதலையும் ஏற்படுத்தும். பணியிடத்துல சக பணியாளர்கள் இடத்துல கவனமாகவும் பேசுங்க. பொறுமையுடன் இருந்து வேலைகளை செய்து முடிப்பதும் நல்லது. திருமண உறவில இன்று உங்களுடைய எண்ணங்களை உங்கள் துணையிடத்துல சரியாக பரிமாறிக்கொள்வதும் நல்லது. இதனால இருவருக்கும் இடையில இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளும் நீங்கும். நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பணப்பற்றாக்குறை என்று எதுவும் இருக்காது. உங்களுடைய செலவுகளை சமாளிப்பதற்காக கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலைகளும் ஏற்படலாம். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்குங்க. தேவையற்ற மன அழுத்தங்களை தவிர்த்தும் கொள்ளுங்க. தியானம் போன்றவற்றை மேற்கொள்வதும் நல்லது. வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சில வேலைகளுக்கு நீங்க தாங்க விட்டு கொடுத்து செல்ல வேண்டியதும் இருக்கும். சில வேலைகளை உங்களுடைய மேற்பார்வையிலேயே முடிப்பதும் நல்லது. விருப்பப்பட்ட வேலைகளை முடிக்கவும் செய்வீங்க. அறிவு திறமையினால வியாபாரத்தை பெருக்குவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. குடும்பத்துல மங்களகரமான நிகழ்ச்சிகளும் நடைபெறும். தர்ம காரியங்கள்ல ஈடுபடவும் செய்வீங்க. மகான்களுடைய தரிசனங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. சில சிறப்பான செய்திகளும் வந்து சேரும். யோகமான பலன்களையும் எதிர்பார்க்கலாம். சந்திக்க வேண்டிய நபர்களை இன்று சந்தித்து பேசுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. கடந்த கால சேமிப்புகள் நல்ல முறையில பயன் தருவதாகவும் இருக்கும். உறவினர்களினால இருந்து வந்த பாதிப்புகளும் நீங்கும். வேலை இடங்கள்ல அலட்சியமாக இருக்கவும் வேண்டாம். வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. யதார்த்தமாக செயல்படுவதும் நல்லதுதாங்க. யாரிடத்திலும் அதீத நம்பிக்கைகளை வைத்துக் கொண்டு இருக்கவும் வேண்டாம். பெற்றோருடைய விருப்பங்களை நிறைவேற்றவும் செய்வீங்க. பழைய கடனுக்கு ஒரு பகுதியை தந்து முடித்து விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பொது காரியங்கள்ல ஈடுபடவும் செய்வீங்க. வியாபாரத்துல விஐபிக்களும் வாடிக்கையாளர்கள் ஆவாங்க. உத்தியோகத்துல சக ஊழியர்களுடைய பாராட்டுகளையும் பெற்றுவிடலாம். புகழும் கௌரவமும் அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். புதிய முயற்சிகள்ல கவனமாக ஈடுபடுவதும் நல்லது. அதே சமயத்துல வழக்கமான பணிகளிலும் கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. உறவினர்களுடைய வருகையினால சின்ன சின்ன பிரச்சனைகளும் ஏற்படத்தாங்க செய்யும். வாகனங்கள்ல செல்லும் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது. கடன்கள் விஷயத்துல முன்னேற்றமும் இருக்கும். பழைய கடன்களை தந்து முடித்து விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. அலுவலகத்துல நேரத்திற்கு சாப்பிட முடியாதபடி பணிச்சுமையும் இருக்கும். வியாபாரத்துல பங்குதாரர்களினால சின்ன சின்ன சங்கடங்களும் ஏற்படலாம். இன்று உங்களுடைய படைப்பாற்றலுக்கான பாராட்டுகளையும் பெற்றுவிடலாம். தங்கள் பணியிடத்துல போதுமான நேரத்தை செலவும் செய்வீங்க. வழக்கமான பணிகளிலும் முடிப்பதற்கு சிறிது கால தாமதங்களும் ஏற்படலாம். பணியின் காரணமாக இன்று பல்வேறு இடங்களுக்கு பயணிக்க வேண்டிய சூழ்நிலைகளும் ஏற்படலாம். இன்று ஆற்றலுடனும் காணப்படுவீங்க. வியாபாரத்துல எதிர்பார்த்த லாபத்தையும் பெற்றுவிடலாம். புதிய சொத்துக்களின் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அலுவலகத்துல ஒத்துழைப்பான சூழலும் இருக்கும். எதிர்பார்த்த சில உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. புதிய வாய்ப்புகளின் மூலமாக மகிழ்ச்சியான சூழலும் உண்டாகும். உடல் ஆரோக்கியமும் மேம்படும். அரசு வழியில முயற்சிகள் சாதகமாகவும் முடியும். ஆதரவுகளை பெறக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் உங்களுக்கு விருப்பமான தெய்வத்தை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடமேற்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம். மிருகசீரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு லாபமும் உண்டாகும். வெளியிடங்களுக்கு சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. தெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆரோக்கியமும் மேம்படும். பிள்ளைகளுடைய வழியில மகிழ்ச்சியும் உண்டாகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கடகராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கடகராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நல்ல சிந்தனைகளுடனும் தன்னம்பிக்கையுடனும் செயல்படக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாங்க. இன்றைய நாளை நீங்க நல்ல விதமாக பயன்படுத்தியும் கொள்ளலாம். செயல்கள்ல வேகத்தையும் காட்டுவீங்க. உங்களுக்குள்ள இருந்து வந்த அவநம்பிக்கை உணர்வுகளை மாற்றியும் கொள்வீங்க. முற்போக்கான சிந்தனையுடனும் இருப்பீங்க. முக்கியமான முடிவுகளை எடுப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நல்ல பலன்களையும் எதிர்பார்க்கலாம். பணியில என்று உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்தவும் செய்வீங்க. கடினமான பணிகளிலும் உங்களுடைய திறமைகளும் பளிச்சிடும். இன்று வாழ்க்கை துணையின் ஆதரவுகளும் இருக்குங்க. நண்பர்களுடைய வீட்டு விசேஷங்கள்ல
கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. நிதிநிலை சீராகவும் இருக்கும். எதிர்காலத்திற்கு பயன் தரக்கூடிய வகையில் சேமிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்குங்க. உற்சாகத்துடனும் மகிழ்ச்சியுடனும் காணப்படுவீங்க. ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காது. இன்று வீட்டுல சில மகிழ்ச்சியான உரையாடல்களும் நடைபெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. குடும்பத்தினருடன் அதிகப்படியான நேரத்தை செலவும் செய்வீங்க. தொழிலுக்கு எதிராக இருந்து வந்த பகைமைகளும் நீங்கும். குடும்பத்துல மகிழ்ச்சியும் இருக்கும். சிலருக்கு அந்நியர்களுடைய உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உறவினர்களுடைய வருகையினால குடும்பத்துல குதூகலமான போக்கும் இருக்கும். லாபகரமான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சில ஆடம்பர செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்தை விரிவாக்கம் செய்வதற்காக புதிய திட்டங்களை தீட்டவும் செய்வீங்க. அதற்கான பண பலன்களும் கிடைக்கப் பெறுவீங்க. இரவு நேரத்துல தாமதமான பயணங்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லதுதாங்க. நண்பர்களுடைய பேச்சுக்களுக்கு அதிக முக்கியத்துவம் தரவும் வேண்டாம். உறவினர்களுடைய வீட்டு பிரச்சனைகள்ல இருந்து ஒதுங்கி இருப்பதே நல்லது. பணம் கொடுக்கல் வாங்கல்கள்ல கவனமாகவும் இருங்க. இந்த விஷயத்துல அலட்சியம் காட்டவும் வேண்டாம். நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வையும் காணலாம். பண பிரச்சனைகள் ஓரளவிற்கு கட்டுப்பாட்டிற்குள்ளும் இருக்கும். உறவினர்கள் நண்பர்கள் எதிர்பார்ப்புடன் பேசுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சிலர் உங்களை நம்பி முக்கிய பொறுப்புகளை ஒப்படைக்கவும் செய்வாங்க. வியாபாரத்துல புதிய இடத்திற்கு கடையை மாற்றவும் செய்வீங்க. அலுவலகத்துல மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். முயற்சிகள் நல்லபடியாகவும் முடியும். தாய்மாமனுடைய வகையில எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும். உறவினர்களுடைய வருகையினால வீட்டுல மகிழ்ச்சியான போக்கும் இருக்கும். பிள்ளைகளினால பெருமையும் உண்டாகும். அலுவலகத்துல உற்சாகமாகவும் செயல்படுவீங்க. சக ஊழியர்கள் உங்களுடைய பணிகளுக்கு உதவிகளும் செய்வாங்க. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்கும். பணியாளர்களினால செலவுகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்களுடைய பொருளாதார நிலையை மேம்படுத்துவதற்காக இன்றைய நாளை நல்லபடியாக பயன்படுத்தியும் கொள்ளலாம். முன்னர் செய்த முதலீடுகள்ல இருந்து இப்பொழுது லாபத்தையும் பார்க்கலாம். ரியல் எஸ்டேட் துறையில முதலீடுகள் செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று சிலருக்கு நல்ல செய்திகளும் வந்து சேரலாம். புதிய தொழில் தொடங்குவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. தங்களுடைய விருப்பங்களும் நிறைவேறும். நினைத்த காரியங்களை முடிக்கவும் செய்வீங்க. குடும்ப விஷயங்கள்ல பொறுமையாக இருப்பதும் நல்லது. வேலை தொடர்பான அலைச்சல்களும் இருக்கும். வியாபாரம் நல்லபடியாகவும் நடைபெறும். உறவினர்களிடத்துல அனுசரித்து செல்வதும் நல்லது. வாழ்க்கை துணையின் எண்ணங்களை புரிந்தும் கொள்வீங்க. சகோதரர்களினால விரயங்களும் ஏற்படலாம். போட்டிகளுக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்றைய நாள் நீங்கள் உங்களுக்கு விருப்பமான தெய்வத்தை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பச்சை நிறம். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுமையுடன் செயல்படுவதும் நல்லது. எதிர்பாராத பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு அனுசரித்து செல்வதும் நல்லது. வாழ்க்கை துணையிடத்துல எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும். ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு விரயங்களும் ஏற்படலாம். மாலையில வாழ்க்கை துணை வழி உறவினர்களினால மகிழ்ச்சியான போக்கும் காணப்படும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சிம்ம ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. சிம்ம ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சுமூகமான போக்குடன் கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாங்க. நினைத்த வேலைகளை நல்லபடியாக முடிக்கவும் செய்வீங்க. தன்னம்பிக்கையுடனும் காணப்படுவீங்க. சுறுசுறுப்புடன் செயல்பட்டு நினைத்த வேலைகளை நல்லபடியாக முடிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சில சமயங்கள்ல நீங்க தனிமை உணர்வுடனும் காணப்படுவீங்க. பாதுகாப்பற்ற உணர்வுடனும் இருப்பீங்க. இத்தகைய தேவையற்ற எண்ணங்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. மனதை அமைதியாக வைத்துக் கொள்வதும் நல்லது. திருமண உறவில கணவன் மனைவிக்கு இடையே அன்புடனும் அனுசரணையான போக்குடனும் இருப்பீங்க. உங்களுடைய முயற்சிகளுக்கு உங்கள் துணையின் ஒத்துழைப்புகளும் ஆதரவுகளும் இருக்கும். நிதிநிலை நன்றாகவும் இருக்குங்க. ஆதாயமான போக்குடனும் இருப்பீங்க. சிலருடைய தேவைகளுக்காக கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலைகளும் ஏற்படலாம். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். ஆரோக்கியத்துல எந்த விதமான குறைபாடுகளும் இருக்காது. இன்று கேட்ட இடத்துல இருந்து உதவிகளும் வந்து சேரும். பெண்களினால நன்மைகளும் உண்டாகும். வெளியூர் பிரயாணங்களின் மூலமாக வருமானமும் இருக்கும். சிறிய வியாபாரத்தில் கூட நிறைவான லாபத்தையும் பார்த்து விடலாம். வேலை இடங்கள்ல உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. பதவி உயர்வுகளையும் பார்த்து விடலாம். உறவினர்களினால இருந்து வந்த பகைமை உணர்வுகளும் நீங்கும். கடன் சுமை சற்று குறைவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வீண் செலவுகள்ல இருந்து விடுபடவும் செய்வீங்க. வெளியூர் பயணங்கள் நல்லபடியாகவும் முடியும். சிறப்பாகவும் முடியும். அனுகூலமும் உண்டாகும். எதிர்பாராத பணவரவும் இருக்கும். விருப்பப்பட்ட நபர்களை சந்தித்து பேசி மகிழக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வீட்டு பிரச்சனைகள்ல உறுதியாக செயல்படவும் செயல்வீங்க. நம்பியவர்களுக்கு உதவிகளும் செய்வீங்க. வெளியூர் பயணத்தின் பொழுது பணம் போன்றவற்றை கவனமாக பார்த்துக் கொள்வதும் நல்லது.
மேலதிகாரிகள் கிட்ட கவனமாகவும் பேசுங்க. யாரிடத்திலும் கோபமான பேச்சுக்களை வெளிப்படுத்தவும் வேண்டாம். கணவன் மனைவிக்கு இடையே விட்டு கொடுத்து செல்வதும் நல்லது. இருவருக்கும் இடையில அமைதியான போக்கும் காணப்படும். முக்கியமான முடிவுகளும் எடுப்பீங்க. புதியவர்களும் நண்பர்கள் ஆவாங்க. கேட்ட இடத்துல இருந்து உதவிகளும் வந்து சேரும். உடல் ஆரோக்கியம் சீராகவும் இருக்கும். வியாபாரத்துல எதிர்பார்த்த லாபத்தையும் பெற்றுவிடலாம். உத்தியோகத்துல சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். புத்துணர்ச்சியுடன் செயல்படக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். புதிய முயற்சிகள் சாதகமாகவும் முடியும். அரசாங்க வகையில எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும். சகோதரர்களினால ஆதாயமும் உண்டாகும். எதிரிகளினால ஏற்பட்டு இருந்த தொல்லைகளும் நீங்கும். மாலையில உறவினர்களுடைய வருகைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அலுவலகத்துல உற்சாகமான போக்குடனும் இருப்பீங்க. சக ஊழியர்கள் உங்களுடைய ஆலோசனைகளை கேட்டும் வருவாங்க. வியாபாரத்துல முன்னேற்றமும் இருக்கும். இன்று தங்களுடைய பணியிடத்துல எதிர்பாராத திருப்பங்களையும் சந்திக்கலாம். என்று மற்றவர்களுடைய கருத்துக்களுக்கு முக்கியத்துவமும் தருவீங்க. சவால்களை சந்திக்கவும் செய்வீங்க. தங்களுடைய வழக்கமான பணிகளிலும் கவனமாக இருப்பதும் நல்லது. உயர் அதிகாரிகள் இடத்துல இருந்து சில அழுத்தங்களையும் பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குறிப்பிட்ட வேலைகளை இன்றைக்கே முடிக்க வேண்டிய சூழ்நிலைகளும் ஏற்படலாம். பணவரவுல இருந்து வந்த தடைகளும் நீங்கும். எதிர்பாராத சில பயணங்களும் ஏற்படலாம். வெளியூர் பயண சிந்தனைகளும் அதிகரிக்கும். புதிய தொழில்நுட்பம் சார்ந்த தேடல்களும் உண்டாகும். உத்தியோகத்துல இருந்து வந்த வருத்தங்களும் நீங்கும். குடும்பத்துல மகிழ்ச்சியும் இருக்கும். திட்டமிட்ட வேலைகளும் நிறைவேறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மனதளவுல சில மாற்றங்களும் ஏற்படும். மகிழ்ச்சி நிறைந்த ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் அம்பிகையை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். என்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் ஆரஞ்சு நிறம். மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு தடைகளும் நீங்கும். சின்ன சின்ன சங்கடங்கள் ஏற்பட்டாலும் பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு தேடல்களும் அதிகரிக்கும். பேசும் பொழுது எச்சரிக்கையாக இருப்பதும் நல்லது. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றங்களும் ஏற்படலாம். காலையிலேயே பணவரவிற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கன்னிராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கன்னிராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் புது புது விஷயங்களை பற்றி கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இறை வழிபாடு மற்றும் ஆன்மீக விஷயங்கள்ல ஈடுபடுவதன் மூலமாக உங்களுக்கு இருந்து வந்த கவலைகளும் நீங்கும். வேலைகள் அதிகமாக தங்க இருக்கும். இதனை சரியான முறையில முடிக்க வேண்டியதும் இருக்குங்க. பணிகளை அட்டவணைப்படுத்தி செய்து முடிப்பதும் நல்லது. திருமண உறவில கணவன் மனைவிக்கு இடையே அமைதியான போக்குடனும் இருப்பதும் நல்லது. உங்களுடைய குழப்பங்களையும் சுயநலமான எண்ணங்களையும் உங்கள் குடும்பத்தினர்கிட்ட வெளிப்படுத்தவும் வேண்டாம். இதனால கருத்து வேறுபாடுகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு செலவுகளும் இருக்கும். செலவுகளை சமாளிப்பதற்கு சிறிய அளவில் கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலைகளும் ஏற்படலாம். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சிலருக்கு கண்கள்ல எரிச்சல் சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படலாங்க. கண் மருத்துவ ஆலோசனைகளை பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வேலைகள்ல கண்ணும் கருத்துமாக இருப்பதும் நல்லதுதாங்க. முடித்த வேலைகளையே மீண்டும் செய்ய வேண்டிய சூழ்நிலைகளும் ஏற்படலாம். வீண் செலவுகளும் இருக்கும். அதற்கான வருமானமும் இருக்கும். போட்டியாளர்கள் கிட்ட எச்சரிக்கையாக இருப்பதும் நல்லது. இன்று மற்றவர்களினால இருந்து வந்த பகைமை உணர்வுகளும் நீங்கும். வியாபாரத்துல அக்கறையாக இருப்பதும் நல்லது. கண்ணும் கருத்துமாக செயல்படுவதும் நல்லது. பெண்கள் விஷயத்துல கவனமாகவும் பேசுங்க. யாரிடத்திலும் அதிக உரிமை எடுத்து பேசிவிடவும் வேண்டாம். வேலை அலைச்சல்களின் காரணமாக தூக்கமின்மை போன்ற பாதிப்புகளும் ஏற்படலாம். வருமானமும் இருக்கும். பண செலவுகளும் இருக்கும். எதிர்ப்புகளை எல்லாமே முறியடிக்கக்கூடிய ஆற்றலுடனும் இருப்பீங்க. வெளியூர்ல இருந்து வரவேண்டிய உதவிகளும் வந்து சேரும். உறவினர்களுடைய மத்தியில கெட்ட பெயர் ஏற்படாமல் பார்த்தும் கொள்ளுங்க. கொடுக்கல் வாங்கல் விஷயத்துல யாரையும் அதிகமாக நம்பிக்கொண்டு இருக்கவும் வேண்டாம். பெற்றோர்களுடைய மனம் கோணாமல் பேசுவதும் நல்லது. இன்று எந்த ஒரு விஷயத்தையுமே நினைத்து அதிக அளவில் குழப்பிக்கொள்ளவும் வேண்டாம். உறவினர்கள் நண்பர்களுடைய விஷயத்துல கவனமாக பேசுவதும் நல்லது. வியாபாரத்துல புதிய முதலீடுகள் செய்ய வேண்டியதும் இருக்கும். உத்தியோகத்துல சக ஊழியர்களை உதாசீனப்படுத்தவும் வேண்டாம். அவர்களையும் அனுசரித்து செல்வதும் நல்லது. நிதானத்துடன் செயல்படுவதும் நல்லது. சகோதரர்களினால சின்ன சின்ன சங்கடங்களும் ஏற்படலாம். பொறுமையாக இருப்பதும் நல்லது. பிள்ளைகளினால சில செலவுகளும் ஏற்படலாம். சிலருக்கு புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய யோகமும் இருக்கின்றது. பிற்பகலுக்கு மேல புதிய முயற்சிகள்ல ஈடுபடவும் செய்யலாம். மாலையில நண்பர்களுடைய சந்திப்புகள் மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். அலுவலகத்துல உற்சாகமான சூழ்நிலைகளும் காணப்படும். வியாபாரம் என்ற நல்லபடியாகவும் நடைபெறுங்க. ஒரு கலவையான பலன்களையும் எதிர்பார்க்கலாம். சில தவிர்க்க முடியாத முக்கியமான செலவுகளை இப்பொழுது மேற்கொள்ள வேண்டியதும் இருக்கும்.
செலவுகளை சமாளிப்பதும் நல்லது. தொழில் போட்டிகளும் அதிகமாக தங்க இருக்கும். வழக்கமான வருமானத்தை விட இப்பொழுது சுமூகமான போக்கும் இருக்கும். பணியிடத்துல சக ஊழியர்களுடன் கவனமாக பேசுவதும் நல்லது. வாக்குவாதங்கள் செய்யவும் வேண்டாம். விவசாய பணிகள்ல அலைச்சல்களும் அதிகமாக தங்க இருக்கும். பயணங்களினால ஒரு விதமான சோர்வும் ஏற்படலாம். வர்த்தகம் தொடர்பாக தெளிவும் உண்டாகும். போட்டித் தேர்வுகள்ல விழிப்புணர்வுடன் செயல்படுவதும் நல்லது. திட்டமிட்டு இருந்து வந்த பணிகள்ல அலைச்சல்களுக்கு பின்பு நிறைவேறவும் காண்பீங்க. கூட்டு தொழில்ல முன்னேற்றமும் உண்டாகும். அனுசரித்து வேலை வாங்குவதும் நல்லது. செலவுகள் நிறைந்த நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் விநாயகரை நினைத்து வீட்ல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். என்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்களும் இருக்கும். பிள்ளைகளை அனுசரித்து செல்வதும் நல்லது. அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு விழிப்புணர்வுடன் செயல்படுவதும் நல்லது. மாலையில நண்பர்களுடைய சந்திப்புகள் மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு காலை 6:58 வரை சந்திராஷ்டமம் இருக்கின்றது. அனுசரித்து செல்வதும் நல்லது தாங்க. தெய்வ பிரார்த்தனைகள்ல ஈடுபடவும் செய்வீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சராசரியான நாளாகவும் இருக்குங்க. வேலைகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. சில வேலைகளினால தாமதங்களும் ஏற்படலாங்க. இதனால நேர விரயங்களும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. தொழில் சம்பந்தப்பட்ட முக்கியமான முடிவுகளை இப்பொழுது எடுக்கவும் வேண்டாம். இது ஏதாவது வளர்ச்சியை பாதிப்பதாகவும் இருக்கலாம். பணிச்சுமையின் காரணமாக பணியில பொறுமையின்றி செயல்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சிறு அசௌகரியங்களும் ஏற்படலாம். உங்களிடத்துல இருக்கின்ற கசப்பான உணர்வுகளை உங்கள் துணை இடத்துல வெளிப்படுத்தவும் வேண்டாங்க. வாழ்க்கை துணை இடத்துல நட்பான அணுகுமுறையுடன் இருப்பதும் நல்லது. செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டியதும் இருக்கும். செலவுகள் உங்கள் கையை மீறி போகாமல் பார்த்துக் கொள்வதும் நல்லது. சிறிது பணத்தை கையில வைத்துக் கொள்வதும் நல்லது தாங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சிலருக்கு தலைவலி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் ஏற்பட்டு நீங்குங்க. இதனால ஆரோக்கிய பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. சற்று ஓய்வு எடுத்துக் கொள்வதும் நல்லது. சில எதிர்பாராத லாபகரமான வாய்ப்புகளும் இருக்கின்றது. செயல்பாடுகள்ல கவனமாகவும் இருங்க. உடல் ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். முன்னேற்றமும் உண்டாகும். வியாபாரத்துல ஓரளவிற்கு லாபத்தையும் பார்த்து விடலாம். தொழில இருந்து வந்த போட்டிகளும் நீங்கும். சில கேளிக்கையான செயல்பாடுகள்ல மனமும் ஈடுபடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பெயரும் புகழும் அதிகரிக்கவும் காண்பீங்க. அரசாங்க அதிகாரிகளுக்கு பெயரும் கௌரவமும் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. மற்றவர்களிடத்துல கவனமாக பேசுவதும் நல்லது தாங்க. மன நிம்மதியும் உண்டாகும். குடும்பத்துல இருந்து வந்த குழப்பங்களும் குறையும். என்று மற்றவர்களுடைய பேச்சுக்களுக்கு அதிக முக்கியத்துவமும் தரவும் வேண்டாம். எடுத்த வேலைகளை முடிப்பதற்கு கூடுதலாக உழைக்க வேண்டியதும் இருக்கும். போட்டியாளர்களினால தொழில சின்ன சின்ன இடையூறுகளும் இருக்கத்தங்க செய்யும். புதிய போட்டியாளர்கள் முளைத்து வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. எதிர்பார்த்த சில வேலைகள் தள்ளி போனாலும் எதிர்பாராத ஒரு வேலை நல்லபடியாகவும் முடியும். வரவு செலவு கணக்குகளை கவனமாக பார்த்துக் கொள்வதும் நல்லது. மற்றவர்களுடைய விஷயங்கள்ல இருந்து விலகி இருப்பதே நல்லது. யாருக்கும் அவசரப்பட்டு ஜாமீன் கையெழுத்து போடவும் வேண்டாம். இந்த விஷயத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. சகோதரர்களுடைய வகையில நன்மைகளும் உண்டாகும். விலை உயர்ந்த ஆபரணங்களை வாங்கவும் செய்வீங்க. வேற்று மதத்தினர் உதவிகரமாகவும் இருப்பாங்க. வியாபாரத்துல பழைய வேலையாட்களை மாற்றவும் செய்வீங்க. உத்தியோகத்துல தலைமையினுடைய ஆதரவுகளும் இருக்கும். தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். காலையில வழக்கமான பணிகளிலும் கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. பிற்பகலுக்கு மேல புதிய முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ளவும் செய்யலாம். என்ற தாயின் அன்பும் ஆதரவுகளும் மகிழ்ச்சியை தருவதாகவும் இருக்கும். அலுவலகத்துல பணிச்சுமை அதிகமாக தங்க இருக்கும். சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். வியாபாரத்துல சக வியாபாரிகளினால சின்ன சின்ன பிரச்சனைகளும் ஏற்படலாம். பொறுமை தேவைப்படக்கூடிய நாள் என்றும் கூறலாம். நிதிநிலையில ஏற்றமும் இருக்கும். குறிப்பாக கல்வித்துறையில இருக்கின்ற நபர்களுக்கு தங்களுடைய துறையில முன்னேற்றமும் இருக்கும். சிலருக்கு பதவி உயர்வுகளும் வந்து சேருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. மாணவர்களுக்கு ஒரு சிறப்பான நாள் என்றும் கூறலாம். இன்று உங்களுக்கான பாராட்டுகளையும் பெற்றுவிடலாம். போட்டித் தேர்வுகளுக்காக தயாராகி கொண்டு இருப்பவர்களுக்கு முன்னேற்றமும் உண்டாகும். பயணங்களின் மூலமாக அனுகூலமும் உண்டாகும். நெருக்கடியாக இருந்து வந்த பிரச்சனைகளும் குறையும். புதிய வீடு மனை வாங்குவது சார்ந்த எண்ணங்களும் மேம்படும். என்று வியாபாரத்துல லாபத்தையும் பார்த்து விடலாம். சமூக பணிகள்ல இருக்கிறவங்களுக்கு செல்வாக்கும் அதிகரிக்கும். பலம் மற்றும் பலவீனங்களை புரிந்தும் கொள்வீங்க. பணிபுரியும் இடத்துல உயர்வும் உண்டாகும். அன்பும் அனுசரணையுடனும் கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம்.
இன்றைய நாள் நீங்கள் உங்களுக்கு பிடித்த தெய்வத்தை நினைத்து வீட்ல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 2, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு காலை 6:58 வரை சந்திராஷ்டமம் இருக்கின்றது. அதற்கு பின்பு சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் வருகின்றது. செய்யும் வேலைகள்ல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு உயர்வும் உண்டாகும். வெளியூர் பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நீங்கள் சுறுசுறுப்புடன் செயல்படக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாங்க. சிறந்த அணுகுமுறையின் மூலமாக உங்களுடைய திறமைகளை நிரூபித்தும் காட்டுவீங்க. வெளிப்படையாக பேசவும் செய்வீங்க. கடினமான பணிகளையும் இன்று எளிமையாக முடித்து விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. திருப்தியாகவும் உணர்வீங்க. சக பணியாளர்களுடைய ஆதரவுகளையும் பெற்றுவிடலாம். திருமண உறவிலை இன்று உங்கள் வாழ்க்கை துணையுடன் நல்ல புரிந்துணர்வுகளை ஏற்படுத்தியும் கொள்வீங்க. ஒருவருக்கு ஒருவர் சரியாக புரிந்து கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பணப்புழக்கம் நன்றாகவும் இருக்கும். கூடுதலான உழைப்பிற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஊக்கத்தொகைகளை பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். உற்சாகத்துடனும் மகிழ்ச்சியுடனும் காணப்படுவீங்க. என்ற ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காதுங்க. சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாகவும் அமையும். சிலருக்கு புதிய முயற்சிகளை மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. குடும்பத்துல மகிழ்ச்சியான போக்கும் காணப்படும். தொழில வருகின்ற லாபத்தினை வங்கி இருப்பாக மாற்றிக்கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்களுடைய புத்திசாலித்தனத்தினால வியாபாரத்தை அதிகரிக்கவும் செய்வீங்க. போட்டி பொறாமைகள்ல இருந்து விலகி இருப்பதே நல்லது. சில தொல்லைகள்ல இருந்து விடுபடவும் செய்வீங்க. நல்ல செய்திகளும் வந்து சேரும். பயிர் தொழிலின் மூலமாக நல்ல பலன்களையும் பார்த்து விடலாம். தன லாபத்திற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. செல்வாக்கும் அதிகரிக்கும். நினைத்தது நிறைவேறக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். உடல் சோர்வும் நீங்குங்க. அரசாங்க அதிகாரிகளினால நன்மைகளும் உண்டாகும். வீட்டுல நடைபெற இருக்கின்ற மகிழ்ச்சியான விஷயங்களை பற்றி வீட்டுல இருப்பவர்கள் கிட்ட விவாதிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. தொழிலை முன்னேற்ற பாதைக்கும் கொண்டு செல்வீங்க. பெரிய தொகைகளை கையாளும் பொழுது அலட்சியமாக இருக்கவும் வேண்டாம். சில இணைய வழி ஆசை வார்த்தைகளை நம்பிக்கொண்டு இருக்கவும் வேண்டாங்க. கவனமாக இருப்பதும் நல்லது. இன்று குடும்பத்தாரினுடைய விருப்பங்களை நிறைவேற்றவும் செய்வீங்க. அதிகார பதவியில இருப்பவர்கள் அறிமுகமும் ஆவாங்க. மற்றவர்களுடைய உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல சில அதிரடியான திட்டங்களை தீட்டவும் செய்வீங்க. உத்தியோகத்துல சவாலான வேலைகளையும் சாதாரணமாக முடிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. தொட்டது துளங்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். தாய் வழி உறவினர்களினால ஆதாயமும் உண்டாகும். கணவன் மனைவிக்கு இடையே அந்யுன்யமும் அதிகரிக்கும். வாழ்க்கை துணையினால மகிழ்ச்சியும் உண்டாகும். இளைய சகோதரர்களுடைய வகையில எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. பிள்ளைகளினால பெருமையும் உண்டாகும். பிள்ளைகள் கேட்டதை மகிழ்ச்சியுடன் வாங்கியும் தருவீங்க. அலுவலகத்துல பணிகளினால உற்சாகத்துடனும் இருப்பீங்க. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாக தங்க இருக்கும். இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு முன்னேற்றமான போக்கினை தரக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். வருமானமும் இருக்கும். ஆக்கப்பூர்வமான வழிகள்ல முதலீடுகள் செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. தொழில்ல இருந்து வந்த தடைகளை எல்லாமே தாண்டி வந்தும் விடுவீங்க. பேச்சு திறனை பயன்படுத்தி புதிய தொழில் வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. பேச்சுக்களுக்கு மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். உயர் பொறுப்பில் இருப்பவர்களுடைய நட்பும் கிடைக்கப் பெறுவீங்க. அரசு வேலைகளினால ஆதாயமும் உண்டாகும். வழக்குகளை எதிர்பார்த்த தீர்ப்பும் கிடைக்கப் பெறுவீங்க. கணவன் மனைவிக்கு இடையே புரிதல்களும் உண்டாகும். வியாபாரத்துல மேன்மையும் உண்டாகும். கடன் தொடர்பாக சில உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சுமூகமான போக்குடன் கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்று நீங்கள் சூரிய பகவானை நினைத்து வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சாம்பல் நிறம். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல நட்பும் கிடைக்கப் பெறுவீங்க. உறவினர்களின் மூலமாக பண வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல ஒரு தீர்ப்பும் கிடைக்கப் பெறுவீங்க. வாழ்க்கை துணையினால மகிழ்ச்சியும் உண்டாகும். கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. மாலையில விருந்து விசேஷங்கள்ல கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
தனுசு ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் சிறப்புடன் செயலாற்றக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சாதகமான நாளாகவும் அமையும். ஆன்மீக விஷயங்கள்ல அதிக ஈடுபாட்டுடனும் இருப்பீங்க. வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்றைய நாளை சிறப்பான நாளாகவும் ஆக்கியும் கொள்ளலாம். உங்களுடைய தரத்தை உயர்த்தியும் கொள்வீங்க. குறிப்பிட்ட நேரத்திற்கு முன்பாகவே வேலைகளை முடிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. மேலதிகாரிகளுடைய பாராட்டுகளையும் பெற்றுவிடலாம். திருமண உறவிலை என்று உங்கள் வாழ்க்கை துணையுடன் மகிழ்ச்சியான நேரத்தை செலவும் செய்வீங்க. அவர்களை நீங்களே நல்ல முறையில புரிந்து கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நிதிநிலை சீராகவும் இருக்கும். பணத்தை சேமிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்குங்க. இன்றைய நாள் முழுவதுமே சுதந்திர தன்மையுடனும் காணப்படுவீங்க. சுறுசுறுப்பாகவும் வேலைகளை முடித்து விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். இன்று உங்களுடைய எண்ணங்களும் நிறைவேறும். செல்வ சேர்க்கைக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்களுடைய பண தேவைகளும் பூர்த்தியாகும். வேலை செய்கின்ற இடத்துல திறமைகளை வெளிப்படுத்தவும் செய்வீங்க. பதவி உயர்வு, பண உயர்வுக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. கோயில் விசேஷங்களுக்காக நன்கொடைகளையும் தருவீங்க. அறப்பணிகள்ல ஈடுபடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வியாபாரத்துல வளர்ச்சி நல்லபடியாகவும் இருக்கும். கடன் சுமைகள் சற்று குறைவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. தொழிலில் ஏற்பட்டு இருந்த தடைகளையும் தாண்டி முன்னேற்றமும் உண்டாகும். எதிர்பாராத செலவுகளுக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. மனைவியினுடைய ஒத்துழைப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. கேட்ட இடத்துல இருந்து பணவரவும் கைக்கு வந்து சேரும். சாப்பாட்டு விஷயத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. இன்று சாப்பிடுவதற்கு கூட நேரம் இல்லாத அளவிற்கு அடுத்தடுத்து வேலைகள் இருந்து கொண்டே இருக்கும். நண்பர்களுடைய வீட்டு விஷயங்கள்ல அதிகமாக தலையிடவும் வேண்டாம். இன்று வருங்கால திட்டத்துல ஒன்று நிறைவேறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பிள்ளைகளுடைய தனித்திறமைகளை கண்டறியவும் செய்வீங்க. சிக்கனமாக செலவழித்து சேமிக்கவும் தொடங்குவீங்க. நட்பு வட்டாரமும் விரிவடையும். வியாபாரத்துல சூட்சமங்களை உணரவும் செய்வீங்க. உத்தியோகத்துல உங்களுடைய ஆலோசனைகள் மற்றவர்களினால ஏற்றுக்கொள்ளவும் படும். உங்களுடைய கனவுகள் நிறைவேறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. புதிய முயற்சிகள்ல ஈடுபடவும் செய்யலாம். சில செலவுகளும் இருக்கத்தங்க செய்யும். சகோதரர்களுடைய எதிர்பார்த்த வேலைகள் அனுகூலமாகவும் முடியும். தந்தையுடன் ஏற்பட்டு இருந்த கருத்து வேறுபாடுகளும் நீங்கும். பொறுமையாக இருப்பதும் நல்லது. அலுவலகத்துல சக ஊழியர்களுடைய விஷயங்கள்ல தலையிடவும் வேண்டாம். பணிகள்ல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாக தங்க இருக்கும். சிறிது அலைச்சல்களும் பதட்டங்களும் இருக்கத்தங்க செய்யும். மன அமைதியுடன் இருப்பதும் நல்லது. பணியிடத்துல காணப்பட்டு இருந்த பிரச்சனைகளுக்கு ஒவ்வொன்றாக நல்ல ஒரு தீர்வையும் காண்பீங்க. தொந்தரவு கொடுத்து வந்த போட்டியாளர்கள் இப்பொழுது விலகி சென்றும் விடுவாங்க. உங்களுடைய விருப்பத்திற்கு பொருத்தமான பணி வாய்ப்புகளும் வந்து சேரும். சக ஊழியர்களுடைய உதவிகள் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தும். பலதரப்பட்ட சிந்தனைகளின் மூலம் குழப்பங்களும் ஏற்படலாம். செயல்பாடுகள்ல அனுபவ அறிவும் வெளிப்படும். குழந்தைகளுடைய எண்ணங்களை புரிந்தும் கொள்வீங்க. தாய்மாமனுடைய வழியில அனுசரித்து செல்வதும் நல்லது. வியாபாரத்துல சில நுணுக்கங்களை கற்றுக்கொள்ளவும் செய்வீங்க. ரசனையில புதுவிதமான மாற்றங்களும் ஏற்படலாம். நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் மகாலட்சுமியை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சிகப்பு நிறம். மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு குழப்பங்களும் ஏற்பட்டு நீங்கும். முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஊராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு அனுசரித்து செல்வதும் நல்லது. சகோதரர்கள் ஆலோசனைகள் கேட்டும் வருவாங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றங்களும் ஏற்படலாம். முக்கிய பிரமுகர்களுடைய சந்திப்புகள் மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மகர ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மகர ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஏற்ற இறக்கத்துடன் கூடிய நாள் என்றும் கூறலாங்க. உங்களுடைய செயல்களை திட்டமிட்டு அதன்படி மேற்கொள்வதும் நல்லது. வேலை செய்கின்ற இடத்துல தன்னம்பிக்கையை இழக்கவும் வேண்டாம். பணிகளை மெதுவாக செய்வதும் நல்லது தாங்க. வேலை செய்கின்ற முறைகளை முன்கூட்டியே திட்டமிடுவதும் நல்லது. திருமண உறவிலை என்று கணவன் மனைவிக்கு இடையே அமைதியான போக்கும் காணப்படும். உங்கள் துணையின் நடவடிக்கைகளுக்கு நீங்க ஒத்துழைப்புகளையும் தருவீங்க. நல்லுறவை ஏற்படுத்தியும் கொள்வீங்க. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். செலவுகளும் இருக்குங்க. சிலருக்கு கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலைகளும் ஏற்படலாம். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சிலருக்கு காய்ச்சல் அல்லது சளி சம்பந்தப்பட்ட உபாதைகளும் ஏற்படலாங்க. குளிர்ச்சியான உணவுகளை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது தாங்க. சில விஷயங்கள்ல இன்று சிரமப்பட்டு தாங்க நல்ல பலன்களை பெற வேண்டியதும் இருக்கும். மன உறுதியுடனும் இருப்பீங்க. தொழில வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வீண் அலைச்சல்களும் இருக்கும். வெளியூர் பயணங்களின் மூலமாக கிடைக்க வேண்டிய நல்ல பலன்களும் கிடைக்கப் பெறுவீங்க. குடும்பத்துல குதூகலமான போக்கும் இருக்கும்.
உறவினர்கள் உங்களுக்கு அனுசரணையாகவும் இருப்பாங்க. தேக ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் உண்டாகும். சில செலவுகளுக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பதவி உயர்வுகளையும் எதிர்பார்க்கலாம். மேன்மையும் உண்டாகும். எடுத்த வேலைகளை எம்பாடுபட்டாவது முடிக்கவும் செய்வீங்க. கால நேரம் பார்க்காமல் கூடுதலாக உழைக்கவும் செய்வீங்க. அடுத்தவர்கள் சின்ன குறை சொன்னாலும் இதனால பாதிப்பு என்று எதுவும் இருக்காதுங்க. இதனை எல்லாமே கடந்து வந்து விடுவதும் நல்லது. வீட்டு தேவைகளை உணர்ந்து பூர்த்தி செய்தும் வைப்பீங்க. கொடுக்கல் வாங்கல்கள்ல எச்சரிக்கையாக இருப்பதும் நல்லது. புதிய நண்பர்களிடத்துல கவனமாக பேசுவதும் நல்லது. கடந்த கால இனிய அனுபவங்களை எல்லாமே நினைத்து பார்க்கவும் செய்வீங்க. தாய் வழி உறவினர்களினால அலைச்சல்களும் ஏற்படலாம். பண பற்றாக்குறைகளை சமாளிக்கவும் செய்வீங்க. வியாபாரத்துல பங்குதாரர்களினால இருந்து வந்த பிரச்சனைகளும் தீரும். உத்தியோகத்துல சூழ்ச்சிகளையும் தாண்டி முன்னேறவும் செய்வீங்க. சில எதிர்பாராத நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. சிலருக்கு எதிர்பாராத அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நண்பர்களினால எடுத்த காரியங்கள்ல அனுகூலமும் உண்டாகும். புதிய முயற்சிகளை பிற்பகலுக்கு மேல மேற்கொள்வதும் நல்லது. வாழ்க்கை துணையுடன் உறவினர்கள் வீட்டு விசேஷங்கள்ல கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. அலுவலகத்துல வழக்கமான போக்கும் இருக்கும். வியாபாரத்துல பணியாளர்களினால சின்ன சின்ன பிரச்சனைகளும் ஏற்பட்டு நீங்கும். இன்று மகிழ்ச்சியும் உண்டாகுங்க. நிதி நிலையில எதிர்பார்த்த மாற்றங்களும் இருக்கும். என்று காதல் துணையை மகிழ்விக்கவும் செய்வீங்க. சில ஆடம்பர செலவுகளுக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. திருமணம் குறித்த பேச்சுவார்த்தைகளும் உங்களுடைய வீட்டுல நடைபெறலாம். குடும்பத்தினருடன் சுப நிகழ்ச்சிகள்ல கலந்து கொள்ளவும் செய்வீங்க. நீண்ட நாள் ஆசைகளும் நிறைவேறும். அக்கம் பக்கம் இருப்பவர்களுடைய ஆதரவுகளும் இருக்கும். வாடிக்கையாளர்களுடைய எண்ணங்களை புரிந்தும் கொள்வீங்க. சக ஊழியர்கள் உதவியாகவும் இருப்பாங்க. முயற்சிக்கு உண்டான நல்ல வாய்ப்புகளும் வந்து சேரும். சோர்வு நீங்கி சுறுசுறுப்புடன் செயல்படக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் அம்பிகையை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடமேற்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சிகப்பு நிறம். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆசைகளும் நிறைவேறும். மற்றவர்களிடத்துல வாக்குவாதங்கள்ல ஈடுபடுவதை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல்களும் உண்டாகும். பிற்பகலுக்கு மேல மகிழ்ச்சியான செய்திகளும் வந்து சேரும். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதிப்பு மரியாதையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. உறவினர்களினால ஏற்பட்டு இருந்த பாதிப்புகளும் நீங்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கும்பராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கும்பராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நிதானத்துடன் செயல்படக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். எதிர்பார்த்த நல்ல பலன்களையும் பெற்றுவிடலாங்க. இன்று ஒரு வளமான நாளாகவும் இருக்கும். இனிமையான பேச்சுக்களினால மற்றவர்களை மகிழ்ச்சி அடையவும் செய்வீங்க. திறமையுடன் செயலாற்றவும் செய்வீங்க. பணியில கவனத்தை செலுத்தவும் செய்வீங்க. கூடுதலான வேலைகளையும் சுறுசுறுப்பாக செய்து முடிக்கவும் செய்வீங்க. திருமண உறவிலை என்று வாழ்க்கை துணையிடத்துல உணர்ச்சி பூர்வமாக பேசிவிடவும் வேண்டாங்க. அவர்களிடத்துல நிதானத்துடன் பேசுவதும் நல்லது. அன்புடனும் அனுசரணையுடனும் இருப்பதும் நல்லது. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். செலவுகளும் இருக்குங்க. பணத்தை நிர்வகிப்பதை சற்று கடினமாகவும் உணர்வீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். உடல் ஆரோக்கியத்துல இருந்து வந்த பிரச்சனைகளும் பாதிப்புகளும் குறையும். சற்று இன்று ஓய்வு கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. மாணவர்களுக்கு கல்வியில ஆர்வமும் அதிகரிக்குங்க. வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆடை ஆபரணங்களின் சேர்க்கையும் உண்டாகும். குடும்பத்துல சுப நிகழ்ச்சிகளுக்கான ஏற்பாடுகளும் நடைபெறலாம். வியாபாரத்துல நீங்க எதிர்பார்த்த லாபத்தையும் பெற்றுவிடலாம். தொழில் துறையில இருந்து வந்த போட்டிகளும் நீங்கும். உங்களின் மீது வெறுப்பு கொண்டவர்கள் கூட இப்பொழுது நண்பர்களாக மாறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பழைய கடன்களை வசூல் செய்தும் விடுவீங்க. சில நல்ல செய்திகளும் வந்து சேரும். எதிர்பார்ப்புகளும் நிறைவேறும். அனுகூலமும் உண்டாகும். மன உறுதியுடன் எந்த ஒரு வேலையிலும் இறங்கவும் செய்வீங்க. நேர்மையுடனும் நிதானத்துடனும் செலவுகள் செய்வதும் நல்லது. சில அவசியமான நேரத்துல வரவேண்டிய பண உதவிகளும் வந்து சேரும். இரவு நேர பயணங்களின் பொழுது எச்சரிக்கையாக இருப்பதும் நல்லது. ஆன்லைன் சூதாட்டங்கள் பக்கம் செல்லவும் வேண்டாம். குடும்பத்துல உள்ளவர்களுடைய உணர்வுகளை புரிந்து கொண்டு பேசுவதும் நல்லது. உங்களுடைய கருத்துக்களை யாரிடத்திலும் திணிக்கவும் வேண்டாம். உறவினர்கள் வீடு தேடியும் வருவாங்க. பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வையும் காணலாம். வியாபாரம் நல்லபடியாகவும் நடைபெறும். உத்தியோகத்துல அதிகாரிகளுக்கு நெருக்கமும் ஆவீங்க. எடுத்த காரியங்கள்ல சற்று பொறுமையாக இருப்பதும் நல்லது. எதிர்பாராத செலவுகளினால கையிருப்பு கரைவதுடன் கடன் வாங்குவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வெளியூர் பயணங்கள் மேற்கொள்ளவும் செய்வீங்க. உறவினர்களுடைய வருகையினால வீட்டுல சலசலப்புகளும் ஏற்படலாம். அலுவலகத்துல பணிச்சுமை அதிகமாக தங்க இருக்கும். அதிகாரிகள் இடத்துல பேசும் பொழுது பொறுமையாக இருப்பதும் நல்லது.
வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்கும். மனதிற்கு பிடித்தவாறு வேலைகளை செய்து முடிக்கவும் செய்வீங்க. அதிகார பதவியில இருப்பவர்களினால ஆதாயமும் உண்டாகும். எதிர்பாராத சில மகிழ்ச்சியான செய்திகளும் வந்து சேரும். வாகன வசதிகளும் மேம்படும். கடன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் குறையும். உங்களுடைய அணுகுமுறையில சில மாற்றங்களையும் செய்வீங்க. வியாபாரத்துல முயற்சிகள் சாதகமாகவும் அமையும். விவேகத்துடன் செயல்படக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் அம்பிகையை நினைத்து வீட்ல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 8, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் நீல நிறம். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதாயமும் உண்டாகும். உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் உண்டாகும். சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு வசதி வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வெளியூர் பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. உரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு முயற்சிகள் சாதகமாகவும் முடியும். அனைத்து விஷயங்களிலுமே இன்று சற்று பொறுமையாக செயல்படுவதும் நல்லதுதாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீன ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மீன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாங்க. சிறப்பான முன்னேற்றத்தையும் எதிர்பார்க்கலாம். திறமைகளை நன்கு புரிந்து கொள்ளவும் செய்வீங்க. உங்களுடைய விருப்பத்திற்கு ஏற்றவாறு உங்களுடைய லட்சியங்களை அமைத்தும் கொள்வீங்க. சிறந்த முறையில பணியாற்றுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. மேலதிகாரிகளுடைய பாராட்டுகளையும் பெற்றுவிடலாம். என்று சில கடினமான வேலைகளையும் எளிமையாக முடிக்கவும் செய்வீங்க. உங்கள் வாழ்க்கை துணையிடத்துல நல்ல உணர்வுகளை பகிர்ந்தும் கொள்வீங்க. இதனால மகிழ்ச்சியும் உண்டாகும். நிதிநிலை சீராகவும் இருக்கும். கணிசமான தொகையை சேமிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்குங்க. இன்றைய நாள் முழுவதுமே சுறுசுறுப்புடனும் ஆரோக்கியத்துடனும் காணப்படுவீங்க. சில போராட்டங்கள்ல வெற்றி காணக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாங்க. நிலம் வாங்கி விற்கின்ற தொழில லாபத்தையும் பார்த்து விடலாம். சுற்றுலாக்கள் சென்று வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. அரசு அலுவலகங்கள்ல நீங்க எதிர்பார்த்த வேலைகள் சுமூகமாகவும் முடியும். கல்வியில பிள்ளைகள் மேம்படவும் செய்வாங்க. கலைத்துறையில நல்ல முயற்சிகளுக்கு வெற்றியும் உண்டாகும். வியாபாரத்துல துணிச்சலான செயல்பாடுகளினால லாபத்தையும் பார்த்து விடலாம். தொழில் துறையில புதிய முதலீடுகளையும் செய்வீங்க. செல்வாக்கும் அதிகரிக்கும். கேட்டது கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். நினைத்த காரியங்கள் நல்லபடியாகவும் நடைபெறும். நண்பர்களிடத்துல பணம் கொடுக்கல் வாங்கல்கள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. உடனே எதையும் செய்து முடிக்க வேண்டும் என்ற எண்ணங்கள்ல கவனமாகவும் இருங்க. எடுத்தோம் கவிழ்த்தோம் என்று எதையும் செய்யவும் வேண்டாம். குடும்ப விஷயத்தை யாரிடத்திலும் பகிர்ந்து கொள்ளவும் வேண்டாம். குடும்பத்துல இன்று கலகலப்பான சூழ்நிலைகளும் காணப்படும். சில மகிழ்ச்சியான உரையாடல்களும் நடைபெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றன. வெளிவட்டாரத்துல மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். கைமாறாக வாங்கி இருந்த பணத்தை திரும்ப தந்து முடித்து விடுவீங்க. ஆடை ஆபரணங்களின் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல லாபமும் இருக்கும். உத்தியோகத்துல மேலதிகாரிகளுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். மகிழ்ச்சி உண்டாகக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். சில எதிர்பாராத பணவரவும் இருக்கும். உறவினர்கள் உங்களுடைய முயற்சிகளுக்கு ஆதரவுகளும் தருவாங்க. தாய்மாமனுடைய வகையில ஆதாயமும் உண்டாகும். கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யமும் அதிகரிக்கும். அலுவலகத்துல எதிர்பார்த்த சலுகைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. அதிகாரிகள் அனுசரணையாகவும் நடந்தும் கொள்வாங்க. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் எதிர்பார்த்ததை விட நன்றாகவும் இருக்கும். தலைமை அதிகாரிகளுடைய ஒத்துழைப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. எதிர்பாராத சிலருடைய சந்திப்புகளின் மூலமாக மாற்றங்களும் ஏற்படலாம். வியாபார பணிகள்ல லாபகரமான வாய்ப்புகளும் இருக்கும். மனதுல இருந்து வந்த கவலைகளும் நீங்கி புத்துணர்ச்சியும் உண்டாகும். தடைப்பட்டு இருந்த சில பணிகளை இப்பொழுது செய்து முடிக்கவும் செய்வீங்க. என்று புரிதல்களும் உண்டாகும். பகைமை நீங்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் முருகப் பெருமானை நினைத்து வீட்ல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் வெண்மை நிறம். உரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாள் என்றும் கூறலாம். பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல வாய்ப்புகளும் வந்து சேரும். வாழ்க்கை துணையினால இருந்து வந்த சங்கடங்களும் நீங்கும். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல்களும் உண்டாகும். புதிய முயற்சிகள்ல ஈடுபடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை கேட்டீர்கள் அல்லவா? இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் மன நிறைவுடன் கூடிய நாளாகவும் அமைய வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.